ஒரு குட்டி ஸ்டோரி. இவர்தான் பாலு. பாலு ஸ்மார்ட் பாய் மட்டுமில்ல, ஸ்மார்ட் ஃபோன் பாயும் கூட. படிக்கிறதுலேருந்து விளையாடுறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் மொபைல் ஃபோனை திறமையா யூஸ் பண்ண தெரிஞ்சவர். ஒரு நாள் பாலுவோட பாட்டி, "பாலு பாலு எனக்கு வீடியோ கால் பண்ண சொல்லித் தரியா?" அப்படின்னு கேட்குறாங்க. பாலு பாட்டியை விட தான் திறமையானவர்ன்ற எண்ணத்துல பணிவே இல்லாம, "அட போங்க பாட்டி, நான் கற்றுக் கொடுத்தாலும் உங்களுக்கு அது புரியாது" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பாட்டி வருத்தப்பட்டாலும் அத்தோட நிக்காம பக்கத்து வீட்டு சந்துரு கிட்ட போய் கேட்குறாங்க. சந்துரு கொஞ்சம் கூட யோசிக்காம அன்பா பாட்டிக்கு வீடியோ கால் பண்ண சொல்லி தராரு. பாட்டி அடுத்த நாள் தனக்கு வேண்டியவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி சந்தோஷமா இருக்கிறத பார்த்த பாலு தன் தவற உணர்றாரு. பாட்டி கிட்ட வராரு. அதை புரிஞ்சுக்கிட்ட பாட்டி, "பாலு எவ்வளவுதான் திறமசாலியா இருந்தாலும் பணிவு இல்லைன்னா அந்த அறிவுக்கு பயனே இல்லை. நம்ம கிட்ட அந்த பணிவு இருந்தா மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம்" அப்படிங்கிற மாரலையும் சொல்லி தராங்க. பாலு சரி பாட்டின்னு சொல்றாரு, சாரி பாட்டின்னு சொல்றாரு. இப்போ குறளுக்கு போவோம். "கற்றதனால் ஆய பயனன்கொல் வாளறிவன் நற்றாள் தொழாஅர் எனின்." நாம் கற்ற கல்வியின் உண்மையான பயன் பிறருக்கு உதவும்போது மட்டுமே நிறைவடையும். அறிவுடையவராக இருந்தாலும் பிறரிடம் பணிவு இல்லாமல் இருந்தால் அந்த அறிவிற்கு பயன் எதுவும் இல்லை. குறளை போற்றுவோம், மாறலை பின்பற்றுவோம். நன்றி.